எல்லா நாளுமே ஒரே மாதிரி இருக்காது. ஆனாலும் அந்த நாளுக்கு ஏத்த மாதிரி உங்க ஹேபிட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தான் ஸ்மார்ட்னஸ். காலையில எந்திரிச்சதும் எக்ஸ் சாப்பிட்டு என்னோட எடிட்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் வேகமா பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியதா இருந்தது. அந்த ஃபங்க்ஷனுக்கு போறதுனால இன்னைக்கு குக்கிங் ப்ரிப்பேரிங் அந்த மாதிரி எந்த சீன்ஸும் கிடையாது. ஃபங்க்ஷன் வந்த இடத்துல நம்ம நண்பர்களோட சேர்ந்து அருமையான ஒரு லஞ்ச் சாப்பிட்டோம். இதுல நீங்க மேக்ரோஸ்லாம் கேட்காதீங்க, ஃபுல் ஃபன் தான். முடிச்சுட்டு வரதுக்கு ஒரு மத்தியானம் போல ஆச்சு. நல்ல சாப்பாடுக்கு அப்புறம் ஒரு தூக்கம் தூங்கணும் தான் தோணுச்சு. பட் எவ்வளவுதான் நம்ம எக்ஸ்கியூஸ் பண்றது? ஆல்ரெடி இன்னைக்கு சாப்பாட்டுல நான் எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டேன். பட் ஒர்க் அவுட்டுக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நல்லா ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்ண ஜிம்முக்கு வந்தேன். இதுதான் எனக்கு நடந்த மாற்றம்னு நான் நம்புறேன். முன்னெல்லாம் என் மைண்ட் செட் இப்படிதாங்க இருந்தது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் இருந்தா அதை யூஸ் பண்ணி அன்னைக்கு நான் எப்படி என்னோட டியூட்டிஸ்ல இருந்து ஃப்ரீ ஆகிறதுன்னு தான் பார்ப்பேன். என் தாட்ஸை ட்ராக் பண்றதுனால என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி டியூட்டிஸை வந்து நான் என்ன ஆனாலும் முடிச்சிடுறேன். அப்படிதான் இன்னைக்கு பண்ண வேணான்னு இருந்த ஜிம்மை வந்து ஃபுல் செஷனை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சதுனால வீட்டுக்கு வந்த உடனே ஒரு ஸ்கூப் புரோட்டீனை தட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு அருமையான ஒரு மாம்பழம் கிடைச்சது. இந்த மாம்பழம் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? வாவ்! சாப்பிட்ட சந்தோஷத்துல இன்னைக்கு ஷாப்பிங் வந்தோம். ஷாப்பிங் பண்ற கேப்ல நானும் அப்படியே நடந்துட்டு எங்கேயாவது சாப்பிட போலான்னு யோசிச்சுக்கிட்டே நான் வந்த இடம் தான் கபாப் கார்னர். இது என்னோட ஃபேவரட் கபாப் ஸ்பாட். கிட்டத்தட்ட நாங்க ஒரு 12 இயர்ஸா இந்த கடைக்கு வரோம். இப்போ வரைக்கும் இது என்னோட ஃபேவரட் கபாப் ஸ்பாட் தான் சொல்லுவேன் சென்னையில. கபாப் சுட சுட வெந்துட்டு இருக்கும் போது சைடில் நின்று சாப்பிட்ற சுகமே தனி சுகம். யாராவது ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எங்க ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது லேட் ஆச்சு. வீட்டுக்கு போனா ராமன் இருந்தது. அதையும் சாப்பிட்டு என்னோட டேயை முடிச்சுக்கிட்டேன். நாளை பார்ப்போம் with some more discipline.